எமக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரம் மக்களால் வழங்கப்பட்டுள்ள அதிகாரம். அந்த அதிகாரத்தை கொண்டு மக்களுக்கு நீதியையும் நியாயத்தையும் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நாம் உறுதி எடுக்காவிட்டால், நாம் திட சங்கல்பம் பூணாவிட்டால், எத்தனை சட்டங்களை வரைந்தாலும் எத்தனை நிறுவனங்களை அமைத்தாலும் நாம் ஒருபோதும் அதிலிருந்து பலன் பெறப் போவதில்லை. நான் இங்கு மிகவும் நேர்மையாக கூறுகிறேன். எனது காலத்தில் நான் அவதானித்த வகையில் இங்கு அதிகமானோர் தமது அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்திருக்கின்றார்கள், தமது பொறுப்புகளை துஷ்பிரயோகம் செய்கின்றார்கள். அப்படி இல்லாவிட்டால் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் ஒரு கோப்பு, ஒரு ஃபைல் 8 வருடங்களாக தேங்கி கிடக்காது. சில ஃபைல்கள் பெட்டிக்குள் போட்டு மூடப்பட்ட நாளின் பின்னர் திறக்கப்படாமல் இருக்க முடியாது. ஒரு ஃபைல், அதில் இருக்கின்ற ஆவணங்கள் உக்கி போகும் வரை விசாரணைகள் நடத்தப்படாமல் இருக்க முடியாது. இது சட்டத்தின் பிரச்சனையா அல்லது சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் பிரச்சனையா? இல்லை, தமக்கு கிடைத்த அதிகாரங்களை அவர்கள் தாமே துஷ்பிரயோகம் செய்கின்றார்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அதனை தடுப்பதற்கு நமக்கு முடியாவிட்டால் இந்த விடயத்தை நம்மால் எப்போதும் வெற்றி கொள்ள முடியாது. 2021ஆம் ஆண்டு 69 வழக்குகள் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருந்தன. அந்த 69 வழக்குகளில் 40 வழக்குகள் வாபஸ் பெறப்பட்டுள்ளன. பிரபல்யமான மல்வானை காணி வழக்கில் அதற்குரிய சாட்சி விசாரணைகள் ஏன் நிறுத்தப்பட்டன? அதற்கான காரணங்கள் என்ன? அதனை நாங்கள் அறிய விரும்புகிறோம். අපේ සභාපතිතුමා පරිදි 2012 අපේ තිබුණු ලකුණු මට්ටම 40යි. අපි ඒක 2024 වෙනකොට 34 දක්වා අඩු වෙලා තිබෙනවා නම් ආයේ මොකටද අපි ඊළඟ දිනේ මෙතන වාඩි වෙලා සමරන්නේ? சில வழக்குகளை விசாரணை செய்த அதிகாரிகளே அந்த வழக்குகளுக்கான சாட்சியாளர்களாக எவ்வாறு பதிவு செய்யப்படுகின்றார்கள்? இதற்கு ஷானி அபிஷேகர சாட்சியாக அமைவார். සමරන හැම වසරක් පාසම සිදුවී තිබෙන තමයි තිබුණු තැනට වඩා දූෂණය ඉහළට යනවා. අපි දෙසැම්බර් 9 වෙනිදා සමරනවා. නරකයි. හැබැයි මොකද? අපිට සැමරීම සඳහා අයිතිය ලැබෙන්නේ දිනේ විසින් නෙවෙයි. ඒ දිනේ තියෙන අභිප්‍රායන්ට අපේක්ෂාවන්ට මොනතරම් ප්‍රමාණයක අපි සාධාරණ ඉටු කරගන්න සමත් වුණාද නැද්ද කියන එක මත. එසේ නොවන්නේ නම් මම හිතනවා මේ මාස දැසිතින් ඊළඟ අවුරුදු දෙසැම්බර් මාසේ 9 වෙනිදා අපි වාඩි වෙලා සැමරීමෙන් පළක් නැහැ. ඒක සමරන්නේ අපි අලුත් අධිෂ්ඨානයකට නම් අලුත් තීරණාත්මක හැරවුමකට නම් ඒ සැමරීම අපි මේ පතුලින්ම අපි ඒ සම්මුඛ කළ යුතු කියලා විශ්වාස කරනවා. ඒ නිසා මම හිතන්නේ අපි ඊළඟ දිනේ සැමරිය කිවන්නේ පුරවැසියන්. මම හිතා අපි මේ කුඩා ශාලාවක එකතුලා අපිට සමරන්න පුළුවන්. කවදා පුළුවන් වෙයි. හැබැයි පුරවැසියන්ට ඒ සැමරීම පිළිබඳව යම් අදහසක් යම් 2022ஆம் ஆண்டு 82 வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. ஆனால் அதில் 42 வழக்குகள் மீளப் பெறப்பட்டுள்ளன. இதற்கு என்ன காரணம்? நமது நாட்டின் பிரஜைகளுக்கு நாம் கட்டுப்படுவோமாக இருந்தால் இதற்கான காரணத்தை நாம் கூற வேண்டும் தானே? குறித்த அந்த வழக்கை விசாரணை செய்த அதிகாரி சாட்சியாளராக பதிவு செய்யப்படாமைக்கு என்ன காரணம்?
කිව්වා. අඩුම තරමේ මේ ආර්ථිකයට තීරණාත්මක ලෙස බලපෑමක් කරන ප්‍රධාන ටිකවත් අපි ඉක්මන් කරලා කරමු. சில வழக்குகளில் சாட்சியாளர்களை அழைக்காமல் அந்த வழக்கை தள்ளுபடி செய்யும் நிலைக்கு எதற்காக கொண்டு செல்கிறார்கள்? அதனை தெளிவுபடுத்த வேண்டும். ග්‍රාම සේවක මහත්තයා එස්.අයි. මහත්තයෙකු ලිපි කරනවා. තව දෙන්නෙක් ලිපි. ඒකට කාටද? මේ නීතිය ක්‍රියාත්මක වී තිබෙන මකුළු දෙලක් වගේ. පොඩි සත්තු පැටලෙනවා. ලොකු සත්තු මකුළු දෙල බිඳගෙන යනවා. එහෙම නීතියක් තිබෙන බව, එහෙම ක්‍රියාත්මක වෙන බව வழக்குகளில் பல மீளப் பெறப்படுகின்றன. ஏன் அந்த வழக்குகள் மீளப் பெறப்படுகின்றன என்பதை பற்றி நாம் மக்களுக்கு தெளிவூட்ட வேண்டும். ඒ ශේත්‍රයේම අධ්‍යක්ෂින් සැකයි ඉන්නවා. හැබැයි කවුරුත් දන්නවා. නීතිය ක්‍රියාත්මක වෙනවා වගේ නීතිය සාධාරණ විට වෙනවා කියන බව ජනතාවගේ විශ්වාසය ගොඩනැගී තිබෙනවා. මම කියන්නේ අද ජනතාව තුළ විශ්වාසය. ஆக இந்த ஒட்டுமொத்த கட்டமைப்பும் வெகுவாக சீர்குலைந்து போயுள்ளது. එක පැත්තකින් යුක්තිය ඉටු කිරීමක් නොවන්නේය. යුක්තිය ඉතා ඉක්මනින් ඉටු කිරීම තමයි යුක්තියට කළ යුතු සාධාරණත්වය. යුක්තිය ඉටු කිරීම ප්‍රමාද වීමක්, යුක්තිය ඉටු කිරීමක් නොවන්නේ කියලා විශ්වාස කරනවා. එනිසාම විශ්වාස කරනවා අපිම ප්‍රශ්න කරගත යුතු අවස්ථාව. மீண்டும் எமது நாட்டை கட்டி எழுப்ப வேண்டுமாக இருந்தால் இந்த ஒட்டுமொத்த கட்டமைப்பையும் மீள உருவாக்க வேண்டும், மீள நிர்மாணிக்க வேண்டும். ඔබගේ ආයතන, ඔබගේ කාර්යයන් බිඳ වැටීමට ලක් වුණේ ඔබගේම තනි කැමැත්තක ප්‍රතිඵලයක් හැටියට මෙතනටපත් වුණා නෙවෙයි. தனிப்பட்ட ரீதியில் நான் முயற்சிகளை மேற்கொள்வேன். මේ සියලු ආයතන පද්ධතිය මෙතන බිඳ වැටෙන இந்த முழு கட்டமைப்பையும் மீண்டும் ஸ்தாபித்து இந்த நாட்டை நலமான நாடாக மாற்றுவதே எனது இலட்சியமாகும். අධ්‍යක්ෂ ජනරාල්වරයා එක්කරේ ජනාධිපති ලේකම් කාර්යාලයට කැඳෙමු. ඉතිහාසය. ඒක අමාත්‍යවරයෙක් පිළිබඳ පරීක්ෂණ දියත් කරන්න කිව්වේ කියන්නේ. කොහොමද කරන්නේ? මේක සිතුයි. ඒක මොකද වෙන්නේ? ඒ කියන්නේ இந்த சந்தர்ப்பத்தில் இதனை செய்ய தவறினால் நமது நாட்டு மக்கள் கனவில் கூட நல்ல கனவுகளை காண மாட்டார்கள். හරයාත්මක වටිනාකම් දූවිලි බවට පත් කළ විනාශ කරලා තිබෙනවා. ඒ සෑම ආයතන පද්ධතියක් කෙරෙහි පුරවැසියන්ගේ තිබෙන විශ්වාසය මිදවැටලා තිබෙනවා. හැම ආයතන පද්ධතියක්ම තමන්ට තිබෙන තමන්ගේ බලය පිළිබඳව විශ්වාසය මිදවැටලා තිබෙනවා. හැම ආයතන පද්ධතියකම මේ ආයතන පද්ධතිය මෙහෙමන්නාට පැවර තිබෙන වගකීම් පිළිබඳව දිය කරලා තිබෙනවා. உங்களிடம் உள்ள முறைப்பாடுகளின் எண்ணிக்கை எனக்கு தெரியும். අපි මිනිස්සුතුමා කියපු පරිදිම අපි යහපත් ප්‍රයත්නයක් දරමු. ඊළඟ පරම්පරාව මේ වැඩේ කරයි. අපේ පරම්පරාව මේ සාර அந்த முறைப்பாடுகளின் பெயர்களையும் அதன் விவரங்களையும் මේ වෙනස් කිරීම நான் அறிவேன். අපේ කාර්ය අවසන් කිරීම නෙමෙයි දුඳු. අපි අපේක්ෂා කරන අපේ කාලෙදි මේක අවසන් කරගන්න. நினைவில் கொள்ளுங்கள், அந்த வழக்குகள் எப்போது தாக்கல் செய்யப்பட்டன என்ற காலமும் நமக்கு தெரியும். මම ඔබගෙන් ඉල්ලා හිටින්නේ ඊට සහයදී. මෙතන එක් රැස් වී ඉන්න අපි මේක කරන්නේ නැත්නම් ඈත දෙයත් කණ්ඩේ ජීවත් වෙන ගොවියද මේක කරන්නේ? එනත ගමේ அந்த வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தொடர்பில் எமக்கு நிலைப்பாடுகள் உள்ளன. කාර්ය කිරීම සඳහා මෙදියක් වෙන්නේ. முழுமையாக அந்த ஃபைல்களை வாசிக்காவிட்டாலும் அது பற்றி எனக்கு நன்கு தெரியும். ඔබට මේ පැවරී තිබෙන කාර්යභාරය ஃபைல் ஒன்று பாரமாக இருக்க வேண்டுமா, இலகுவாக இருக்க வேண்டுமா என்பதை அந்த ஃபைலுக்குள் உள்ளவரின் பெயர் தீர்மானிக்க வேண்டுமா? සියලු දෙනා වැඩ කරමු කියලා ඉල්ලා සිටින්න මම නතර වෙනවා. බොහොම ස්තුතියි හැම දෙනාටම.